வணக்கம். அமூர் பால்கன் பறவை. இயற்கையின் படைப்புகள் ஒவ்வொன்றும் அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்தவை. மனிதனாகிய நாம் ஒரு இடத்திலிருந்து குறிப்பிட்ட இடத்திற்கு பயணப்படும் போது வழியில் பல இடங்களில் ஓய்வெடுத்து செல்கின்றோம். ஆனால் ஒரு இலக்கை நிர்ணயித்து எந்த ஓய்வும் இல்லாமல் தொடர்ந்து பயணித்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது 150 கிராம் எடை கொண்ட பறவை. பறவை ஆர்வலர்களால் சமூக வலைதளங்க பக்கங்களில் சமீப நாட்களாக அதிகம் பகிரப்பட்ட செய்தியாகவும் இது இருக்கின்றது. வடக்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட அமூர் பால்கன் என்ற பருந்து இனத்தை சேர்ந்த பறவைதான் இந்த சாதனையை படைத்து இயற்கையின் படைப்புகள் ஆச்சரியமானவை என்பதற்கு எடுத்துக்காட்டாகி உள்ளது. உலகில் வேகமாகவும் திறமையாகவும் வேட்டையாடக்கூடிய பறவை இனங்களில் ஒன்றாக இது இருக்கின்றது. இந்த பறவையை பற்றி 2012ஆம் ஆண்டு வரை யாரும் அதிகம் பேசியதில்லை. நாகாலாந்தில் உள்ள டோயாங் நீர்த்தேக்கத்தில் ஓய்வெடுப்பதற்காக தஞ்சம் அடைய வரும்போது இந்த பறவைகள் நாகாலாந்தின் பங்டி கிராமவாசிகளால் வேட்டையாடப்பட்டது. உலகில் அதிகமாக வேட்டையாடப்படக்கூடிய பறவையாகவும் இது இருந்துள்ளது. பின்னர் வனத்துறையினர், பறவை ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் நடவடிக்கையால் இது தடுக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையால் எந்த இடத்தில் அதிகம் வேட்டையாடப்பட்டதோ அதே இடம்தான் இதன் தலைநகரமாக மாறிப்போனது. இந்த பறவைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக 2013ஆம் ஆண்டில் இருந்து இந்த பறவைகளின் இடப்பெயர்வு கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சைபீரியா மற்றும் வடக்கு சீனா தன்னுடைய இனப்பெருக்க காலத்தை மே முதல் ஆகஸ்ட் வரை முடித்துவிட்டு அக்டோபர் முதல் நவம்பர் வரை நாகாலாந்து, மணிப்பூரில் தஞ்சம் அடையும். இங்கு அவை ஓய்வெடுத்து பின்னர் நீண்ட பயணமாக குளிர்கால வாழ்விடமான தெற்கு ஆப்பிரிக்காவை நோக்கி, அதாவது சோமாலியா, கென்யா, தான்சானியாவிற்கு பயணிக்கும். இந்த பறவைகளை வேட்டையாடுவதிலிருந்து தடுத்து நிறுத்துவோம். நன்றி.